Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லூயிஸ் மாண்டனெக்ரோ ஹஸ் பீன் நேம்ட் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி? ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் தான் லூயிஸ் மாண்டனெக்ரோ. ஓகேங்களா? அடுத்தது, த லோக்பால் ஆஃப் இந்தியா இஸ் ஹெடட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம் கான்வில்கர். இந்த லோக்பால் அப்படிங்கிற ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்குன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 வந்து வந்திருக்கும். ஸோ இந்த லோக்பாலோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அது இல்லாமல் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 8 பேரில் 4 பேர் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க, 4 பேர் நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஆக்ட் வந்து 2013 வந்து வந்திருக்கும். லோக்பாலோட சேர்பர்சன் யார் அப்படின்னா ஏஎம் கான்வில்கர். ஓகேங்களா? அடுத்தது, in which country is the Popocatépetl volcano which was in discussion recently located அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வால்கனோ சமீபத்தில் அடிக்கடி எரப்ட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய வால்கனோ தான் இந்த வால்கனோ. சரிங்களா? ஸோ அடுத்தது, in which country is the Baltimore Bridge located which was in the news recently? ஸோ இந்த பால்டிமோர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கண்டெய்னர் ஷிப் வந்து இடிச்சு அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஷிப்பை ஆப்ரேட் பண்ண எல்லாருமே வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த பால்டிமோர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ்ஏல தான் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பால்டிமோர். அந்த பால்டிமோரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் தான் கொலாப்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது, ஸ்டார்ட் 2024 a space program recently launched by which organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இந்த சென்ஸ் இஸ்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் 2024 அப்படிங்கிறது ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதில் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? யார் கொடுக்க போகிறாங்கன்னா இஸ்ரோ வந்து கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்பேஸ் பற்றின அந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் ஸ்டார்ட் 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.